கிருஷ்ணகிரியில் குறுகிய காலத்தில் அதிக லாபம் ஈட்டும் முள்ளங்கி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம். கூடுதல் லாபம் ஈட்டுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி சுற்றுப்புறங்களில் உள்ள பெத்ததாளப்பள்ளி, துறிஞ்சிப்பட்டி, தின்னகலனி, வடுக்கம்பட்டி போன்ற பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் குறுகிய காலத்தில் அதிக லாபம் தரக்கூடிய கத்தரிக்காய், முள்ளங்கி, தக்காளி, வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நீர்த்தேக்க பகுதியில் தற்போது நீர்மட்டம் குறைந்துள்ளதால் கேஆர்பி அணைக்கு நிலம் வழங்கிய விவசாயிகள் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் குறுகிய காலத்தில் அதிக லாபம் தரக்கூடிய முள்ளங்கி சாகுபடி செய்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 வீதம் 2 ஏக்கருக்கு 60,000 செலவு செய்து முள்ளங்கி விதைகள் தூவி மருந்து தெளித்து சாகுபடி செய்துள்ளனர். பின்னர் 40 முதல் 45 நாட்களில் முள்ளங்கி அறுவடை செய்யப்படுகிறது. சாகுபடி நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக தற்போது முள்ளங்கி மகசூல் அதிகரித்து உள்ளது. இதனால் முள்ளங்கி அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பெண்கள் முள்ளங்கி அறுவடை செய்து அதனை சுத்தம் செய்து பின்னர் விற்பனை செய்து வருகின்றனர். வியாபாரிகள் நேரடியாக சாகுபடி செய்துள்ள தோட்டத்திற்கு வந்து விவசாயிகளிடம் முள்ளங்கி பெற்று செல்கின்றனர். கடந்த ஆண்டு 1 கிலோ முள்ளங்கி 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விலைக்கு விற்பனையானது. ஆனால் தற்போது மகசூல் அதிகரித்த போதிலும் சந்தைக்கு வரத்து குறைவாக இருப்பதால் விலை அதிகரித்துள்ளது. தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது சீசனில் முள்ளங்கி மகசூல் அதிக அளவில் கிடைத்திருப்பதாகவும் விலை கூடுதலாக கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். அதே சமயம் மழை காரணமாக சற்று ஆலங்கட்டி விழுந்ததில் முள்ளங்கி சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி அதிகமாக நாங்கள் சாகுபடி செய்கிறோம். இப்போதைக்கு முள்ளங்கி அதிகமாக இல்லை, 1/4% தான் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி ரேட் 22 ரூபா 23 ரூபா தான் ரேட்டு. ஆனால் எங்களுக்கு இதனால் முள்ளங்கிக்கு புழு கடிக்கு இதுக்கு மருந்து நல்லா தயார் பண்ணி கொடுக்கணும். இதனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு அதிகபட்சம் 35 ரூபா கேஜி கொடுத்தா வெளிநாடெல்லாம் போகுது. இது சென்னை, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், மதுரை, சில வெளிய மாவட்டத்துக்கெல்லாம் இந்த முள்ளங்கி ஏற்றுமதி செய்கிறோம். இதனால் எங்களுக்கு ரொம்ப லாஸு தான். கிட்டத்தட்ட எங்களுக்கு 35 ரூபா 40 ரூபா. ஒரு ஏக்கர் எவ்வளோ செலவாகும்? ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபா செலவாகுது. ஒரு ஏக்கருக்கு முள்ளங்கி விதையை 100 கிராம் கிட்டத்தட்ட 750 ரூபா. இதுக்கு பயன்படுத்தி கூலி ஆட்கள் வச்சு மருந்து அடித்து எல்லாம் வேலை செய்யுதுன்னா கரெக்டாக 60,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. இதில் லாபம் வந்தால் முடிச்சு, இல்லைன்னா மழை வந்துச்சுன்னா இதுவும் அவுட்டு. இதனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மழை பெய்யாதனால தான் எங்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை கம்மின்றதுனால தான் இந்த முள்ளங்கினா இருக்குது. இவ்வளோ இல்லைன்னா அது கூட அவுட்டு பழிச்சு. அப்படி கம்மி மழை தான்.